மந்திரி அரசியல் தொழில தலைவர்களோடெல்லாம் நல்ல நட்பாக இருந்தேன். என்னுடைய இலக்கு தமிழன் ஒருவன் இலங்கையில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று 3 முறை நான் எம்எல்ஏ எலெக்ஷன் கேட்டேன். இலங்கையிலே பணம் எல்லாவற்றையும் இழந்தேன். கடவுளுக்கு அது சித்தமில்லை. சித்தமில்லாத காரியங்களை நான் செய்தேன். இயேசு என்னை அழைத்தார். எனக்கு இயேசுவிடம் போக விருப்பமில்லை. இப்படி அலைந்த நான் சினிமா பைத்தியமாக இருந்தேன். சினிமா தியேட்டர்களை நடத்தினேன். சினிமா பாடல்களை பாடினேன். கண்டசாலா குரலில் பாடுவது, சவுந்தரராஜன் குரலில் பாடுவது, CS ஜெயராமன் குரலில் பாடுவது, இப்படி இருந்த ஒரு சினிமா பைத்தியம். கச்சேரிகளை வைப்பேன். இப்படிலாம் இருந்த நான் இருந்து பொழுது கடைசியில் ஜனாதிபதி என்னை கூப்பிட்டு ரணில் விக்ரமசிங்க ஒரு பதவியை கொடுத்தார். எம்எல்ஏ எலெக்ஷன் கேட்டு நான் தோற்று விட்டேன். கூப்பிட்டு என்னை ஒரு பதவியை கொடுத்தார். அந்த பதவியை எடுப்பதற்கு நான் போகும் பொழுது என்னுடைய கார் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆனது. கார் அப்பளம் போல் நொறுங்கி போனது. அந்த நேரத்திலே என்னை மேலே கொண்டு போகிறார்கள். காருக்குள்ளே என்னுடைய பாடி இருக்கிறது. நான் செத்து விட்டேன். காருக்குள்ளே அப்பளம் மாதிரி காரு போய்விட்டு என்னை மேலே கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். தூதர்கள் நிற்கிறார்கள். அந்த இடத்துல சில காரியங்கள் அந்த இடத்துல பேசப்பட்டது. அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் கடவுள் யாருன்னு. கடவுள் ஆவியா இருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லை. அவரை காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். மாம்சத்தில் வந்தார். நம்முடைய கண்ணால பார்க்கறதுக்கு வந்தார். இதெல்லாம் அங்கு போன பின்புதான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன். அப்பொழுது அவருடைய சேவைக்காக இப்படியெல்லாம் திரும்பிய நீ வந்து உனக்கு கீழே எவ்வளவு ஜனங்கள் இருக்குது, இப்படி போ, கிராமங்களுக்கு போ, என்னை பத்தி சொல்லு என்று என்னை 2008 சேலையூர் தாம்பரம் பகுதிக்கு என்னை அழைத்து வந்தார். அங்கு வந்து நான் குடிக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறவர்கள், நன்றாக கைகால் வேலை செய்ய முடியும் இருந்து பிச்சை எடுக்கிறவர்கள், இவர்கள் சிலரை கடவுள் விடுவித்தார் அடியினை கொண்டு. இந்த சாட்சியை சொல்லி அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி இன்றைக்கு அவர்கள் எல்லாம் கடைகளில் அங்கங்கே வேலை செய்து இன்றைக்கு கெட்ட பழக்கங்களை விட்டு நன்றாக வாழுகிறார்கள் தாம்பரம் ஏரியாவில். அதன் பின்பு சொன்னார் இயேசுவை அங்கு பார்த்த பின்பு ஒரு நாள் கீழே வந்து எனக்கு தனியாக காட்சி கொடுத்தார். நான் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்த பொழுது காட்சி கொடுத்தார். அப்பொழுது நான் முழுவதுமாக என்னை கொடுத்து விட்டேன். அப்புறம் வந்து நடக்க போகும் காரியங்களை எல்லாம் காட்டினார். நீங்கள் கொரோனா வியாதி என்று சொன்னீர்கள். அது எப்படிப்பட்டது வியாதி, அது எப்படி உண்டானது என்றெல்லாம் எனக்கு சொன்னார். தூதர்கள் தான் வந்திருக்கிறார்கள். தூதர்கள் வெட்டுவது ஆள்குறைப்பு செய்ய வந்திருக்கிறார்கள் பூமியில. இல்லாட்டி தெருவில் நம்ம போக முடியுமா? சென்னை பட்டணத்தில் வந்து தெருவில் போக முடியுமா? நீங்க போக முடியாது. இதெல்லாம் அறிந்து அந்த நேரத்திலே அநேக சேவைகளை என்னை செய்ய வைத்தார். அன்றைக்கு அநேகர் வெளியே வரவில்லை. அங்கு சென்னை பட்டணத்தில் உள்ள சில போலீசார் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அடியனை கொண்டு சிலரை அடக்கம் பண்ற காரியங்கள் எல்லாம் அடக்கம் பண்ண வைத்தார். சிலரை போய் கையை வைக்க சொல்லி அவரோட தவறு சொல்லி அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னை போஷித்து நடத்தி எனக்கு ஒரு 2 வீலர் கூட ஒரு வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்படி அடியனை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வகையிலே இந்த அம்மடப்பாக்கம் கிராமத்துக்கு வருவதற்கு அவர்தான் என்னை இந்த சகோதரர்களில் எல்லாம் சந்திக்க பண்ணி அடியன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால கடவுள் மதமற்றவர். அவர் எந்த மதமும் இல்லாதவர். அவர் ஆவியாய் இருக்கிறார். இதெல்லாம் எனக்கு இந்த நடராஜனுக்கு அப்புறம் தான் தெரியும். எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்காது இயேசுவை. இன்றைக்கு இந்த 66 வயதில் எந்த ஒரு வியாதியும் இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு வியாதி கிடையாது. இந்த 15 வருஷம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. இதுக்கு மேல என்ன வேணும் எவிடன்ஸ்? அதனால என்னுடைய இருதயத்தை அவருக்கு கொடுத்து விட்டேன். ஆகையினால நல்ல பலத்தோடு இருக்கிறேன். சென்ற வாரம் நான் ஒரு தூரமான இடத்துக்கு நான் ஒரு சேவைக்கு போயிட்டு வந்தேன். மோட்டர் 2 வீலர்ல போயிட்டு வந்தேன். அந்த இடம் வந்து இங்கிருந்து 1500 கிலோமீட்டர் அப்படி தூரமானது. 2 வீலர்ல போயிட்டு 2 வீலர்லயே வந்தேன். வந்த பிறகுதான் நான் பார்த்தேன் எனக்குள்ள எந்த ஒரு சோர்வு வசதி, ஒரு டயர்ட்னஸ் இல்லை. அப்பதான் பார்த்தேன் எப்படிப்பட்ட கடவுளை நான் வந்து மறுதளிச்சு நான் இருந்திருக்க எவ்வளவு காலம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சாட்சியை நான் திரும்ப வரும்பொழுது மிகுதி காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து அப்படம் வந்து கீழே என்ன கொண்டு வந்து விட்டார்கள். பார்த்தா செத்தாச்சு
எல்லாம் வந்து இலங்கை பாசை உங்களுக்கு தெரியும், பாசைகள் உங்களுக்கு நம்முடைய இலங்கை தமிழ். நாங்கள் இங்கத்தே சினிமா தான் அங்கே பார்ப்போம், சினிமா பைத்தியம், பாடல் பாடுறது சொல்றது இப்படி. அந்த அளவு இங்கே வந்து சில வார்த்தைகள் இலங்கை தமிழ் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், அதெல்லாம் நான் பழகிக்கிட்டேன். அப்புறம் வந்து காரை வந்து இப்போ வந்து வெல்டிங் மெஷின் போட்டு வெட்டி என்ன வெளியே எடுக்க போகிறாங்க. அப்போ டெத் பாடியை எடுக்க போகிறாங்கன்னு தான் வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. எல்லாம் செத்துட்டாருன்னு தெரியும். பார்த்தா ஒருவர் சொன்னார், காது ஆடுது கண்ணு ஆடுன்னு கத்துறாங்க. அப்புறம் கேட்குது. அப்புறம் தான் உயிரோடு நான் வெளியே வந்தேன். ஆமேன், கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றிலிருந்து என் வாழ்க்கை ஒரு வித்தியாசமா போயிடுச்சு. என் வாழ்க்கை ஒரு வித்தியாசம். என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்ன அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, இயேசு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதை முழுவதுமா அவருக்கு கொடுத்துட்டேன். ஆகையினால ரொம்ப வித்தியாசமா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் இந்த 15 வருஷம் எந்த மனுஷனுடைய என்னுடைய தேவைகளை நான் சொன்னது கிடையாது. அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு. ஒரு 5 பைசா கடன் இல்லாத வாழ்க்கையில நான் வாழ்றேன். ஒரு 5 பைசா கடன் இல்லை. அது எவ்வளவு நிம்மதின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப நாம வந்து இயேசுவை விட்டுட்டு இன்னைக்கு இயேசுவை மறுதளிச்சுட்டு நாம வந்து திசை மாறி திக்கு தெரியாம நாமல் தெரியலாமா என்பதை சிந்தித்து பாருங்கள். நடராஜன் சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசுடைய நடராஜனாக நான் மாறி இருக்கிறேன் பிரியமானவர்களே. ஆகையினாலே தொடர்ந்து இன்னொரு நாள் வரும் பொழுது உங்களுக்குள்ள மற்ற காரியம் இன்னும் கணக்க சாட்சிகள்லாம் இருக்கிறது சொல்லுகிறேன். இன்றைக்கு இப்பொழுதும் குழந்தையை போல ஒரு குழந்தை பிள்ளை போல அவரை நாம ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு யாரும் வியாதியில வந்திருக்கிறீங்களா? கட்டுல வந்திருக்கிறீங்களா? கடன் ஒரு கட்டு, வியாதி ஒரு கட்டு, சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கும். வந்து பரம்பரை சாபங்கள் இருக்கும். வந்து பரம்பரை சாபம் அது வந்து அந்த பரம்பரை சாபங்கள் பின்தொடர்ந்தே வரும். என்னுடைய இங்க வந்து ஒரு சகோதரனை சந்திச்சேன். அவங்களோட குடும்பத்தில் 6 பேர்ல 5 பேரும் தூக்குப்பட்டு செத்துட்டாங்க. ஒரே ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால இன்றைக்கு உயிரோட இருக்கிறார். ஆமென். என்னன்னு சொன்ன அந்த பரம்பரை சாபம் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு ரத்தம் சிந்தினபடியினால, ஒரு பலி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால இவர் மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற 5 பேரும் தூக்குப்பட்டு தான் செத்துருக்கிறாங்க. என்னன்னு அப்படியே கடவுள்கிட்ட கேட்டு பார்க்குற இதுல அவருக்கு பல தலைமுறைக்கு முன்னால் இருந்தவங்க செஞ்ச பாவங்கள் அநேகரை கொண்டு இருக்கிறாங்க. அந்த பாவங்கள் அந்த குடும்பத்தில் அப்படியே பின்தொடர்ந்து கொண்டு வருது. இந்த பரம்பரை சாபங்கள்லாம் நீங்க வேண்டும் என்றால் இயேசு ஒருவர் தான் வழி. ஆமேன். ஆகையினாலே அவர் எந்த மதமும் மற்றவர் மனுஷன் தான் இன்றைக்கு இதெல்லாம் வச்சுட்டு வந்து பிரிவினை உண்டாக்கிட்டு இருக்கிறான். அப்படி நாம செய்யறது ஒரு கணத்துல அறிஞ்சா மறுகணத்தை கொடுன்னு சொல்லி கொடுத்தவர். சண்டைக்கு போன்னு சொல்லி கொடுக்கல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்லி கொடுக்கல. அவர் தான் வந்து உண்மையா வந்து ஒரு சரியான ஒரு நம்முடைய மன நீதியை, ஒரு தேவ நீதியை, ஒரு மனுஷ நீதியை வந்து சரியாக கற்றுக் கொடுத்து நம்மளை நடத்துறவர். அதனால வந்து அவரை நாம ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் குழந்தை உள்ளம் தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் நான் துதிச்சு ஆராதிச்சு எப்பொழுது முன்னால ஒரு பாட்டை பாடுறேன். இந்த பாட்டு வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. அந்த நாளில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பாடின பாட்டு. இப்ப நான் பாடுறேன். வந்து இந்த பாட்டை நாம பாடுவோம். குழந்தை உள்ளம் தாரும் இயேசு நாயகா என்று கேட்போம். என்ன உங்களுக்கு தந்துட்டேன் இயேசு நாயகா, நீங்க என்ன நடத்துங்க என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்தா இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன், ஆமேன். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா.
உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அவருக்கு கொடுத்துட்டா நமக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த தூக்கமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என்ன பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நான் வாழ்ந்தது போதும், இனி நீங்க வாழுங்க, என்னுடைய இதயத்தில் நீங்க வாழுங்க. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எனக்குள்ள வந்த அப்புறம் இந்த இருதயத்தில் உள்ள ஒரு நரம்பு கூட வலிக்கல. எனக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் தேவைப்படாது, எந்த ஒரு டாக்டரும் தேவைப்படாது. இப்படிப்பட்ட ஆழமான ஒரு முழுவதுமா கொடுத்து விட்டு, அறகுறையா இல்ல, அறகுறையான வாழ்க்கை இல்ல, முழுவதுமா அவருக்கு கொடுத்துட்டா என்ன நடத்தோட காட்டுறாரு. இங்க பாருங்க, நிக்கிறாரு, என்ன தொடுறாரு, என்ன மகிமைப்படுத்துதெல்லாம் சொல்லல. இப்படிப்பட்ட கடவுளை விட்டுட்டு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் நடராஜன் சொல்றேன், நடராஜன் சொல்றேன், பின்னுக்கு நின்று என்ன தொடுற. இதுக்கு மேல என்ன தேவை? இதுக்கு மேல என்ன தேவை? பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. மோசே 120 வயதா இருந்த பொழுதும் அவனுடைய கண் பார்வம் மங்கி போகல, பலம் குன்றி போகல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டாமா? பயந்து பயந்து சாவுறமா? இயேசு இல்லைன்னா பயந்து பயந்து சாவு வேண்டிதான் வரும். ஆகையினால நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த பூமியில உள்ள எந்த டாக்டரோ எனக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஸ்பெஷல் டாக்டர் உள்ள வந்துட்டாரு. ஆமென். இயேசு ஸ்பெஷல் டாக்டர். அவர்தான் டாக்டர். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்முடைய பழைய பாவங்கள், ரோகங்கள் எல்லாத்தையும் நீக்கி விட்டார். ஆகையினால் இந்த நேரத்தில் நாம கொஞ்ச நேரம் ஆராதித்து துதித்து பலப்பட போகிறோம். அந்த நேரத்தில் நீங்க யாராவது வியாதியோட வந்திருந்தா உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு நாள் முழுவதும் எல்லாம் நாங்கள் டீம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எப்படி பார்க்குறோம், ஒரு சகோதரனை போல, ஒரு சகோதரியை போல, ஒரு அண்ணனை தங்கையா தான் உங்களை பார்க்கிறோம், தம்பியை தான் பார்க்குறோம். வேற எதுவுமே தேவை கிடையாது. வேற என்னத்தை நாம கொண்டு போற நேரத்தில் சிந்திச்சு பாருங்க. ஆகையினால் இந்த நேரத்தில் யாராவது பலவீனத்தோட வந்திருந்தா நீங்க இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவே எனக்குள்ள வாரும் என்று நீங்க கேளுங்க. நிச்சயமா உங்களை அவர் தொடுவாரு. இப்போ இந்த வினாடியிலேயே உங்களுக்கு சுகத்தை அவர் கொடுப்பார். ஆமேன், ஆமேன். அப்படி ஆகட்டும். ஆமேன். அது என்ன ஆமேன் என்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த பைபிள்ல இருந்தாலும் அதெல்லாம் நாம் பார்க்கிறோம். நம்ம தமிழர்களா இருக்கிறோம். அது ஆமேன் என்று சொன்னா அப்படியே ஆகட்டும், அப்படி ஆகுது. நம்ம ஆரம்பத்தில் இந்த கிரேக்க பாஷையில் அவங்க எழுதினபடினா அப்படியே வந்திருக்குது. ஹல்லேலூயான்னு சொன்னா என்னன்னு சொன்னா கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக, அவருக்கு தான் ஸ்தோத்திரம் என்று அது அந்த கிரேக்க பாஷையில அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வித்தியாசமா பார்க்க கூடாது. நமக்கு தேவைப்ப எந்த ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் அந்த இயேசு நமக்குள்ள வரணும். நாம மற்றவங்களையும் நம்ம குணமாக்கணும். ஆகையினால் அன்றைக்கு சொப்பானிகள் எழுப்பினார்கள். நீங்க இந்த கிராமத்தில் யாராவது நடக்க முடியாம இருந்தா உங்களால் எழுப்ப முடியும். நாங்க தேவையில்லை, நீங்களால் எழுப்ப முடியும். உங்களை உருவாக்குவார். சில செத்த பாடிகளை அவர் உங்களை கொண்டு எழுப்புவார். அப்படிப்பட்ட காரியங்களை நடக்க போகிறது. சில பாடிகளை எழுப்புவார். அவர் எழுப்புவார். சில அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு அவர் உங்களோடு இருப்பதை அவர் வருங்காலங்களில் வெளிப்படுத்துவார். ஆமேன். அப்படி உங்களுக்காக எல்லாம் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்பொழுது நாம துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம்.
ஆராதிக்கிற நேரத்தில் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து, இயேசுவே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும், என்னை தொடும். இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், உண்மையா தான் சொல்றேன். நான் நீதிமன்றத்தில் இருந்தபடினால, ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்தபடியா சொல்றேன். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது எனக்கு போதும், இந்த ஐஸ்வர்யம் போதும். எனக்கு தான் சொன்னேன், டாக்டர் தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நல்லா அரைஞ்சிட்டேன். அவர் என்ன நடத்துறாரு, நான் இல்லை அவர் என்ன நடத்துறாரு. நான் சொல்றேன், கொரோனா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். போய் கேட்டு பாருங்க, தாம்பரம் ஏரியாவில், தாம்பரத்தில் வந்து ஆவடி வரைக்கும், இங்கால வேளச்சேரி வரைக்கும் எத்தனை பேரை வந்து கையை வச்சு அவங்கள்ட்ட சொல்லி கையை வச்சு அவங்க சுகமா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சேவையெல்லாம் பண்ணிட்டு தான் உங்க மத்தியில் வந்து நிற்கிறேன். வேற எதுக்காக வரல. நீங்க உங்களுடைய தூக்கங்கள், துன்பங்கள், வியாதி, ஒரு 5 பைசா கடன் இல்லாத வாழ்க்கையில் இருக்க இந்த 15 வருஷம். ஆகையினால நல்லா சிந்திச்சு பார்த்து இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்களுடைய இருதயத்தை கொடுங்க. இயேசுவே எனக்குள்ள வாருங்க என்று சொல்லி சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், கடன் கட்டிலிருந்து விடுதலை இருக்கும். கடன் யாரையும் கொடுக்கணுமா நீங்க, நிச்சயம் அவங்க உங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட அவர் பேசுவாரு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை அடைக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறீங்களா, எந்த பிரச்சனையும், எல்லா பிரச்சனையும் தீரும். பரம்பரை சாபக்கட்டுகள் இருக்குதா, கணவர் வந்து இழந்து விட்டுட்டு போயிட்டாரா, அல்லது மனைவி விட்டுட்டு போயிட்டாங்களா, குறைஞ்ச வயசுல மரிச்சு போறாங்களா குடும்பத்தில், அது பரம்பரை சாபக்கட்டு. அந்த சாபக்கட்டெல்லாம் அன்னைக்கு உடையும் இயேசுவின் நாமத்துல. ஆகையினால் இந்த நேரத்தில் நீங்க துதிக்கும் பொழுது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரம், அந்த நேரத்தில் துதிக்கிற நேரத்தில் நீங்க வந்து ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் நடத்துவார், உங்களை அவர் தொடுவார், எல்லா சாபங்களும் நீங்கி போகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென், ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோலிக்கும். மம்மண பாக்கத்தில் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோலிக்கும்.
வியாதியில் இருந்த எல்லா வியாதியையும் அவர் குணமாக்குவார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க, என்னுடைய வியாதியை குணமாக்க உங்களால கூடும். இயேசுவே எனக்குள்ள வாரும், என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். ஆட்டுக்குட்டி ஆகிய ரத்தத்தினால் ஒரு பலி கொடுக்கப்பட்டாச்சு. அதுதான் கடைசி பலி. ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். அவர் ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால், இயேசு ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் தீய சக்தியை விரட்டி விட்டோம். அவர் ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அவர் ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி கேளுங்கப்பா. இயேசுவே என்ன குணமா, இயேசுவே கட்டுகள் எல்லாம் அறுத்து விட்டு சூழ்நிலையை மாற்றுங்க என்று சொல்லி உங்களுடைய சூழ்நிலைகளை அவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஏன் பாரம் சுமக்கிறீங்க? அவர் கூப்பிடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு பரதல் தர்றேன்னு சொல்லி நீங்க ஏன் சுமந்துகிட்டு இருக்கிறீங்க பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்கிறேன். அவர் தானே அதுக்காக வந்திருக்கிறாரு. நீங்க ஏன் பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிறீங்க? இயேசுவே என் பாரத்தை எல்லாம் நீங்க சுமந்து என்னை விடுதலையாக்குங்க என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பீர்களா? அவரை துதித்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சொத்தரிப்போமே. கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருமையும் ஈந்ததால் சொத்தரிப்போமே. ஆத்துதமே அவர் நடத்துதமே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். ஹல்லேலூயா துதி பாடிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கிடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீர் விடுதே நாம். ஹல்லேலூயா துதி பாடிடுவோம். அப்பா பிதாவே,
வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, என்னை கண்டவரே, நேரில் வந்து என்னை உங்களை காண்பித்தவரே, இந்த நேரத்தில் இந்த அம்மனப்பாக்கம் இந்த கிராமத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த கிராமத்தில் வசிக்கிற ஒவ்வொரு தகப்பனே, அடியனுடைய உடன்பிறப்புகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா, சிறியோரை பெரியோரை ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறப்பா, அவருடைய பலவீனங்களை நோய்களை நீங்க குணமாக்கும்படியாக கேட்கிறப்பா, அவருடைய கட்டுகளை நீங்க அறுக்கும்படியாக கேட்கிறப்பா, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறப்பா. இலங்கையிலிருந்து நீங்க என்ன கொண்டு வந்து அப்பா, இன்றைக்கு இந்த சகோதர சகோதரி எல்லாம் சந்திக்கப்பட்டதுக்காக நன்றி அப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற அதே நிச்சயம் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்த அப்பா. இந்த நேரத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெருகி போய் ஹாஸ்பிட்டல் ஜனங்கள் அழைச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன், மருந்து கம்பெனிக்காரன் பெரிய பணக்காரன் ஆயிட்டாப்பா. எல்லாம் பிசாசுட கட்டில இருக்குதுப்பா, எல்லாம் சாதாரண கட்டில இருக்குதுப்பா. இந்த கட்டில இருந்து ஜனங்களை விடுவீங்கப்பான்னு சொல்லி கேட்கிறேன், ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.